எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். என் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்னோடய மார்னிங் டைம் ரொட்டீனை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் எந்திரிச்சதே லேட்டு. சரி, பால் பண்ணை க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிறதுக்காக வேகமாக போயிட்டு இருந்தேன். பக்கத்து வீட்டில் குடியிருக்கிறவங்களும் பால் வாங்கிறதுக்கு போயிருக்காங்க. சரி, நான் வராததை பார்த்துட்டு அவங்களும் எனக்கும் சேர்த்து பால் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால் போகிறது மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுமே பால் காய்ச்சி வச்சுட்டேன். இன்றைக்கி குக்கிங்க்கு ரொம்ப சிம்பிள் மெனு தான். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு கிரேவியாட்டாக பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரசம் வச்சுக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். காலையில் எப்படியாவது பால் காஃபி குடிச்சிடுவேன். வாங்கிட்டு வந்த உடனே 2-3 நாளாக த்ரோட் இன்ஃபெக்ஷன், அதனால் நம்ம பிளாக் காஃபியே குடிப்போன்ட்டு பிளாக் காஃபி தான் வச்சுருந்தேன். இப்போல்லாம் விடியறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. 6 மணிக்கே பார்த்திங்கன்னா விடிய மாட்டேங்குது, இருட்டாக இருக்குது. அதே கொஞ்சம் 7 மணிங்கிறப்ப தான் வெளிச்சம் வர்றதுக்கே ஸ்டார்ட் ஆகுது. பனியும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக பெய்யுது. எதிரில் வர்ற வண்டி கூட தெரிய மாட்டேங்குது, அந்த அளவுக்கு பனி கொட்டுது. இன்றைக்கி உங்கள் கூட கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி பண்ணுறேங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு கத்திரிக்காயை மேலே இருக்கிற காம்பை நீக்கிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ண வேண்டியதில்லை, ஓரளவுக்கு சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கூடவே 2 உருளைக்கிழங்கு நான் சேர்த்திக்கிறேன். கத்திரிக்காயை விட உருளைக்கிழங்கு கம்மியாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். நம்ம வீட்டிலேயே கருவேப்பிலை மரம், முருங்கை மரம் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. கருவேப்பிலை வேணுங்கிறப்ப பறிச்சுக்கலாம். முருங்கைக்காய் சீசனும் இல்லை, இருந்தாலும் முருங்கைக்காய் விட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு 2 பறிச்சுட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ கிரேவி எப்படி பண்ணுவாங்கிறது பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானதும் கடுகு, வெங்காயம், 2 வரமிளகாய் போட்டு தாளித்ததுக்கப்புறம் கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. நல்லா தாளித்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு நல்லா கிளறி விடுங்க. இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றிக்கோங்க. காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. காய் நல்லா வெந்துட்டுருக்கும் போதே ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்திக்கங்க. கடைசியில் சேர்த்தும் போது தான் தக்காளியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட்டே சேர்த்திட்டிங்கன்னா நல்லா இருக்காது. காய் வேகலை அப்படின்னா நீங்கள் சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியில் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுனதுக்கப்புறம் தேங்காய் துருவல் ஆட் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும். வித்தின் 10 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம். எனக்கு கத்திரிக்காய் அப்படின்னா சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. பருப்பில் போட்டால் கூட தனியாக எடுத்து வச்சுருவேன், அந்தளவுக்கு கத்திரிக்காய் பிடிக்காது. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் கத்திரிக்காய் நல்லா விரும்பி சாப்பிட ஆரம்பித்தேன். நான் சொல்கிற டிப்பு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நானும் அந்த மாதிரி தான் சாப்பிட பழகினேன்.
ஃபர்ஸ்ட்டு கத்திரிக்காய் வந்து நல்லா நீல வாக்கில் ஸ்லைஸாக கட் பண்ணி அது கூட மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி ஒரு 2-3 தடவை பண்ணி கொடுத்தீங்கனாலே கத்திரிக்காய் வந்து அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிரும். நானும் அந்த மாதிரி தான் சாப்பிட பழகினேன். முருங்கைக்காய் பறிச்சிட்டு வரும்போது நல்லா குண்டாக இருந்துச்சு. நான் கூட முத்திருச்சு அப்படின்னு நினச்சேன். அதை கட் பண்ணி எடுத்து வைக்கும் போது தான் ஓகே குக்கிங்க்கு தகுந்த மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். ஒரு 2 ஹார்ஸ்லேயே வந்து எனக்கு குக்கிங் வேலை முடிஞ்சிடும். காலையில் வந்து வீட்டுக்காரங்க சாப்பிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். அவங்க சாப்பிட்டு போகாதனால எனக்கு கொஞ்சம் லேசினஸ், ரொம்ப மெதுவாக செஞ்சுக்கிட்டு இருப்பேன். பார்த்திங்கன்னா எனக்கு 8 மணிக்கு முடிய வேண்டிய வேலை 8:30 மணி வரைக்கும் இழுத்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். கடைசியாக வந்து கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரமும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். யுகிலன் இப்போல்லாம் 8:30 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. அவங்க அப்பா போனதுக்கப்புறம் தான். அவன் எந்திரிச்சதும் அவனுக்கு பால் கொடுத்துட்டு பெட்டையும் வந்து நீட் பண்ணிட்டேன். பெட்டில் தூங்குறது இல்லைனாலும் டெய்லியுமே வந்து நீட் பண்ணிடுறது. பையன் மேலே ஏறி விளையாடுறதுனால. மார்னிங் 10 மணிக்கே எல்லா வேலையுமே முடிஞ்சிடும். துகிலன் இப்போ எந்திரிச்சதுனால ஃபர்ஸ்ட்டு நாம் சாப்பிட்டு அவனுக்கு ஊட்டி போன்ட்டு ஃபர்ஸ்ட்டு நான் தான் சாப்பிட்டேன். நல்ல சூடான சாப்பாட்டுக்கு இந்த கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.